கார்ப்பரேட்டிசம் அப்படிங்கிறது பொருளாதாரத்தை வளர்க்க பலர் ஒன்று சேர்ந்து ஈடுபடுதல் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான கருத்து. கார்ப்பரேட்டிசம் அப்படிங்கிறது இன்னைக்கு நேத்தைக்கு உருவான கருத்து அல்ல. அது 1800களில் உருவான கருத்து. அதாவது 19ஆம் நூற்றாண்டு அது உருவாகி கிட்டத்தட்ட 200 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு வந்த கருத்து ரொம்ப ராட்சசத்தனமாக வளர்ந்துருச்சு. இதில் சில நன்மைகள் இருக்குது, அதே நேரத்தில் பல தீமைகளும் இருக்குது. இதை நம்ம சரியாக உணர்ந்து கொள்ளாட்டை எந்த ஒன்றினுடைய யதார்த்தத்தையும் நாம் இழந்துருவோம். கார்ப்பரேட்டிசத்தினுடைய ஒரு பாதிப்பு. கார்ப்பரேட்டிசம் ஆகுதுங்கிறது எப்படி ஆபத்தானதுங்கிறத உணர்றதுக்கு வேற இன்னும் தேவையில்லை. நம்ம நாடு இங்கிலீஷ்காரங்க கிட்ட அடிமையானதே ஒரு உதாரணம் தான். நம்ம நாட்டை இங்கே பிடிச்சவங்க ஆங்கிலேயர்கள் முதல்ல இங்கே காலடி வச்சது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிடையாது. ஈஸ்ட் இந்தியா அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் இந்த நாட்டுக்குள்ளே வந்துச்சு. அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, ஒரு பெரிய பலர் சேர்ந்து வியாபாரம் செய்கிற ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. அந்த கார்ப்பரேட் கம்பெனி இந்தியாவில் வியாபாரம் மட்டும் செய்யலை. நீங்கள் சொன்னீங்கல்ல, கார்ப்பரேட்டிசம் அப்படின்னாலே பொருள் சார்ந்தது தானே அப்படின்னு சொன்னீங்கல்ல. அவங்க வியாபாரம் மட்டும் செய்யலை. இங்கே என்ன செஞ்சாங்க? இங்கே இருக்கிற அதிகாரத்தை எடுத்தாங்க. இங்கே இருக்கிற கல்வியில் மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. இங்கே இருக்கிற சமூக கலாச்சார சூழ்நிலைகள் எல்லாம் அவங்களால ஏற்பட்டுச்சு இல்லையா? அதனால கார்ப்பரேட்டிசம் அப்படிங்கிறது அது வெறும் வியாபாரத்தோட மட்டும் தொடர்புடையதல்ல. அது 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 அதனுடைய தாக்கம் விரிவடையும் போது அது பல வகைக்கு போகுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் நம்ம நாடு அடிமைப்பட்டது.